ஹாய் வீவர்ஸ், இப்போ நம்ம சோட்டி ஸ்டிச் பார்க்க போகிறோம். எப்பயும் போல ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நீடில் எடுத்து த்ரெட்டை கீழேருந்து எடுத்து மேலே லாங் ஸ்டிச்சு, ஒரு சின்ன லாக்கு, லாங் செயின் ஸ்டிச்சு, ஒரு சின்ன லாக்கு. இப்போ லெஃப்ட் சைடு அதேமாரி, ரைட் சைடு இந்த மாதிரி சோட்டி ஸ்டிச்சு. இது வந்து லாங்காக எடுத்துகிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, ஷார்ட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுமா நான் போட்டு லாங்காகவும் ஷார்ட்டாகவும் போடுறேன். மேலே போடும் போதும் லாங்காக ஷார்ட்டாக போடுறேன், கீழே போடும்போது லாங்காகவும் ஷார்ட்டாகவும் போடுறேன். ஓகேங்களா? லாங்காக ஒரு செயின் ஸ்டிச்சு, ஷார்ட்டாக ஒரு செயின் ஸ்டிச். ரைட் சைடில் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச்சு, ஷார்ட்டாக ஒன்று. கீழே வந்து பாருங்கள், நான் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே போயிட்டுருக்கேன். ஆனால் மேலே வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரே லெவலில் இருக்கிற மேலே நான். இதே மாதிரி நம்ம மேலே அகலமாகவும் கீழே குறுவலாகவும் போட்டு போகணும். இப்போ அதுக்கு பாதி ஒரு லாக் ஸ்டிச்சு மேலே போட்டு கீழே இழுத்துட்டேன். அது அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு விட்ருங்க. திரும்பியும் அதே மாதிரி நான் போட்டுக்கிட்டே வரேன். லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று. திரும்பியும் கீழே அதேமாரி மேலே அகலமாக்கிட்டும் கீழே நான் இழுத்துகிட்டே போகிறேன். இப்போ அதுலேருந்து பாதி ஒரு கட்டு. ஓகேவா? இப்போ கீழே அதேமாரி லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, அப்புறம் லெஃப்ட் சைடில் லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று. இதேமாதிரி போட்டுகிட்டே வரேன். பாருங்கள், ஷார்ட்டாக ஒன்று, ரைட் சைடில் லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று. திரும்பி கீழே அப்படியே கீழே வந்து பாருங்கள், நல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் கீழே போயிட்டுருக்கேன். ஆனால் மேலே வந்து அகலப்படுத்திகிட்ருக்கிறேன். மேலே ஸ்டிச் போயிட்டு கீழே வந்தால் தான் நம்ம ஃபினிஷிங் வரும். லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, அப்புறம் லெஃப்ட் சைடு லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, கீழே லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, மேலே லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று. அந்தமாரி கீழே நான் அப்படியே அடுக்கடுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே போகிறேன். ஆனால் மேலே பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டுமா போயிட்டு நான் அந்த மேலே இருக்க இடத்த வந்து அகலப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? மேலே அகலப்படுத்திட்டு பாருங்கள், அதை அப்படியே ஒரு கட்டு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சடை பின்னல் மாதிரி இருக்கும். இதான் சோட்டி ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ப்ளவுஸில் நெக் டிசைன், ஃப்ளவர் டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறையா இதில் போடலாம். போட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். நெக் டிசைனும் பார்க்க லுக்காக இருக்கும். நம்ம த்ரெட்டை சில்க் த்ரெட் யூஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் கீழே வந்து த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிக்கக்கூடாது, லூஸாக பிடிக்கணும். ஓகேங்களா? லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று. இப்போ அதை பாதியாக எடுத்துகிட்டு திரும்பியும் அதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லாங்காக ஒன்று போட்டு ஷார்ட்டாக ஒன்று. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சோட்டி ஸ்டிச் வந்து கிடச்சிரும். ரொம்ப பார்க்க லுக்கான ஒரு இது. ஓகேங்களா? நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ.